வணக்கம் ஜேவி மீடியா நேயர்களே, நான் உங்கள் இல்லரசி. இன்னைக்கு பொதுவாக பார்த்தோம்னா எல்லாருமே எனக்கு ஒரே டிப்ரெஷன், ஒரே டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்க கூட இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒரே ஸ்ட்ரெஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இது குறித்து மனம் திறந்து பேச மனநல சிறப்பு மருத்துவர் திருமதி கலைச்செல்வி அவங்க நம்ம கூட இருக்காங்க. தொடர்ந்து இது குறித்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் டாக்டர். உங்களை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஓகே, என்னோட பேரு டாக்டர் கலைச்செல்வி. நான் எம்டி சைக்கேட்ரி முடிச்சிருக்கேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருப்பூர் தான். நான் படிச்சது நம்ம பிரேமா ஸ்கூல்ல தான் படித்தேன். முடிச்சுட்டு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் 2002 ஜாயின் பண்ணேன். தென் சேலம் மெடிக்கல் காலேஜில் எம்டி சைக்கேட்ரி படித்தேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்போ நான் வந்து சாய் மைண்ட் கேர்ன்ற இந்த கிளினிக் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆக போகுது. டாக்டர், நம்ம கிளினிக் எங்க லொக்கேட் ஆயிருக்குங்க டாக்டர்? அவினாஷி ரோட்ல இருக்கிற காந்தி நகர் பஸ் ஸ்டாப் கிட்டேயே இருக்கு. ஓகே மேம், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்குது, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க கன்சல்டிங் போனாலுமே ஏதாவது ஒரு நோய், இப்போது சர்க்கரை இருக்குது அப்படின்னா அதுக்கு உங்களோட ஸ்ட்ரெஸ் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி எந்த நோய் எடுத்துட்டாலும் அவங்க ஸ்ட்ரெஸ் காரணம் அப்படிங்கிறாங்க. இது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படிதான் என்னதான் டாக்டர் சொல்லுங்களேன் எங்கள் வியூவர்ஸ்க்கு. ஸ்ட்ரெஸ் வழக்கமாக எல்லாருக்கும் எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அளவுக்கு அவங்கனால அவங்க லைஃப்ல இருக்கிற டென்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அந்த அளவை மீறி போகும்போது அது ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அவங்களுக்கு வழக்கத்துக்கு மாறா அதிகப்படியாக ரொம்ப கோவப்படுறது, எரிச்சல் படுறது, தனிமையில் இருக்கிறது, முன்ன மாதிரி சரியா மற்றவங்க கிட்ட பேசாம இருக்கிறது, சரியா தூங்காம இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது. சில பேர் வந்து அதிகமா தூங்குவாங்க, சில பேர் அதிகமா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியும் இருக்கும். அதுவுமே ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் தான். ஸோ எந்த வகையான பிஹேவியரல் சேஞ்சஸ் வழக்கமா இருக்கிறதுக்கு இப்ப மாறா அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டாக்டர், இப்போ மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதெல்லாம் நம்ம சொல்லலாம்? இப்ப முன்ன கம்பேர் பண்ணும்போது நிறைய அவேர்னஸ் இருக்கு மனநல சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு. இது வந்து குழந்தை பிறந்ததுல இருந்து நம்ம கடைசி காலம் வரையிலும் சைக்கேட்ரிக் இல்னஸ் அப்படிங்கிறது கவர் பண்ணும். இப்ப பிறந்த குழந்தைய நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப நிறைய மூளை வளர்ச்சி குறைபாடெல்லாம் ஏர்லி ஐடென்டிஃபை பண்றோம். அதே மாதிரி ஆட்டிசம் குழந்தைங்க, ADHDன்னு சொல்ற அவதானிய குறைபாடு இருக்கிற குழந்தைங்க, அப்புறம் கான்டாக்ட் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முன்ன கம்பேர் பண்ணும்போது நிறைய பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே சப்ஸ்டன்ஸ் யூஸும் வருது. சின்ன வயசுல இந்த கூலிப் யூஸ் பண்றது, ஹார்ன்ஸ் யூஸ் பண்றது, ஆல்கஹால் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ். அப்புறம் வளர்ற பருவத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா படிப்புல சில ப்ராப்ளம்ஸ் வரும். இப்ப ஸ்கூல்ல நிறைய புல்லிங் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சில ஸ்கூல்ல வந்து அவங்களே டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துடுறாங்க, ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் அதுலதான் வருது. அதை வச்சுதான் குழந்தைங்க படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா யூஸ், ஸ்கிரீன் டைம் இதெல்லாம் பிரிச்சு பார்க்கறதுக்கு தெரியறது இல்லை. அவங்கள பொறுத்தவரையில அது ஒரு நார்மலான விஷயம். இப்ப நம்ம வளர்ற காலத்துல வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு சோஷியல் மீடியா யூஸ் கிடையாது, செல்போன்லாம் அப்ப இந்த மாதிரி இல்லவே இல்லை. பட் இப்ப வந்துருச்சு. எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து செல்போனை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரெண்டையும் பிரிச்சு பார்க்கறதுக்கு தெரியறது இல்லை. இது குழந்தை பருவத்துல வர ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறமா பெரியவங்களுக்கு வர்றதுல வந்து பாத்தீங்கன்னா டிப்ரெஷன், மன சிதைவு நோய், எண்ண சுழற்சி நோய், ஆங்ஸைட்டி, மனப்பதட்டம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இதுவே நம்ம கொஞ்சம் வயசானவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிமென்ஷியா அப்படிங்கிற ஞாபக மறதி நோய். தென் அந்த வயசான காலத்துல அவங்களுக்கு சில வகையான உடல் உபாதைகள் வரலாம். இப்போ சர்க்கரை வருது, ப்ரெஷர் வருது, ஒரு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, ஸ்ட்ரோக் வருது. இதுக்கப்புறமாவும் அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி எல்லா நோய்களுக்குமே ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. ஓகே மேடம், இப்போ ஆன்சைட்டின்னு சொன்னீங்க இல்லையா, பதற்றம், அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம். மனப்பதட்ட நோய்ங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. எகெயின் இதுல சில பேர்த்துக்கு வந்து ஒரு சோஷியல் ஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, புதுசா ஒரு ஆளுகிட்ட போய் பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு மனப்பதட்டம் வரும். இதுவே சில பேருக்கு பேனிக் டிஸார்டர், திடீர்னு காரணமே இல்லாம அதிகப்படியா நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்கிறது, அந்த சமயத்துல நம்மளுக்கு
செத்து போயிருமோ அப்படிங்கிற எண்ணம் வர்றது, மூச்சு விட சிரமப்படுறது, வேர்த்து கொட்டுறது, தலை சுத்தல் வர்றது, கை கால்ல வெலன்னு போயிடுறது, மயக்கம் வர்றது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். இது அந்த சமயத்துல மட்டும் இல்லாம மற்ற சமயத்துலயும் அவங்களுக்கு எப்பயுமே ஒரு இறுக்கமான மனநிலையிலேயே இருப்பாங்க. ரொம்ப அவங்களுக்கு அடிக்கடி கை கால் வலி, தலைவலி அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். அவங்களுக்கும் தூக்கம் பிரச்சனை அதிகமா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஆங்ஸைட்டியோட அறிகுறிகள் இருக்கும். அது போக சில பேருக்கு ஸ்பெசிபிக் ஃபோபியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு நம்ம இப்ப நிறைய பேர் பார்த்திருப்போம், பிளட்னா பயந்துப்பாங்க. அந்த மாதிரி பிளட் எடுக்க போனா ரொம்ப மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. சோ அந்த மாதிரியான ஸ்பெசிபிக் ஃபோபியாஸும் இருக்கு. எல்லாருக்குமே இருக்காது, சில பேர் ஸ்பெசிபிக்கா அந்த மாதிரி. அது எப்ப நம்மள அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குதோ அப்ப நமக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்கூல்ல எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி ஒரு டென்ஷன் வரும், பதட்டம் வரும். ஆனா சில குழந்தைகளுக்கு அந்த பதட்டத்தினால அதிகப்படியா கை கால்லாம் வெளவெளுத்து போறது, வேர்க்கிறது, எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் வராது. நல்லா படிச்சுட்டு போவாங்க. எல்லா விஷயமும் அவங்களுக்கு கிளாஸ்ல கேட்டா சொல்லுவாங்க, வீட்டுல கேட்டா சொல்லுவாங்க. ஆனா போய் எக்ஸாம் ஹால்ல அவங்கனால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, மார்க்கு குறைய ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. எல்லாருக்குமே ஒரு மினிமல் லெவல் ஆஃப் ஆங்ஸைட்டி இருக்கதான் செய்யும். அது நார்மல். ஏன்னா அந்த ஆங்ஸைட்டி தான் நம்மள நெக்ஸ்ட் ஸ்டெப்னு போக வைக்குது. ஸோ தட் இஸ் நார்மல். பட் எப்ப நம்மளுக்கு அது நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணுதோ, நம்ம லைஃப் அஃபெக்ட் பண்ணுதோ, இப்ப இந்த பதட்டத்தினால அவங்கனால எக்ஸாம் சரியா பண்ண முடியல, ஒரு வேலை செய்யற இடத்துல மத்தவங்க முன்னாடி ஒரு பிரசன்டேஷன் எல்லாம் கரெக்டா பண்ண முடியல, தனியா டிராவல் பண்ணி ரொம்ப தூரம் போக முடியல, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும். டாக்டர், ஆங்ஸைட்டி பத்தி சொன்னீங்க, அதே மாதிரி மனச்சிதைவு நோய் அப்படின்னா என்னன்னு டாக்டர், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, மனச்சிதைவு நோயை இங்கிலீஷ்ல ஸ்கீசோஃப்ரெனியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த நோய் இருக்கிறவங்க மத்தவங்களை சந்தேகப்படுறது, நம்மள ஃபாலோ பண்றாங்க, என்னோட போனை ஹேக் பண்ணிட்டாங்க, சேட்டலைட் மூலமா என்ன வாட்ச் பண்றாங்க, வீட்டுல கேமரா வச்சிருக்காங்க, கேமரா வச்சு நான் செய்யற விஷயங்கள் எல்லாம் வாட்ச் பண்றாங்க. சில பேர் குளிக்கவே மாட்டாங்க, என்னன்னு பார்த்தா பாத்ரூம்ல கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கவே போக மாட்டாங்க, பாத்ரூம்கே போக மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு குரல் கேட்கும், தனிமையில இருக்கும்போது கூட குரல் கேட்கும், யாராவது பேசுற மாதிரி. இப்ப நம்ம எப்படி பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தெளிவா கேட்கும். சிலருக்கு ஒரு குரல் கேட்கும், சிலருக்கு பல குரல் கேட்கும், ஒரு 100 குரல் கூட கேட்கலாம். அந்த குரல் சில சமயம் அவங்களுக்கு நீ இதை செய் அதை செய். சிலருக்கு அந்த குரலே சொல்லும், இப்ப நான் பேசிட்டு இருக்கிறத பத்தி நீ மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது, சொன்னீன்னா இப்படி ஆயிடும், இவங்க செத்து போயிடுவாங்க, இல்லைன்னா இப்படி பண்ணிடுவேன், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லும். சோ இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்ல இப்ப கூட இருக்கிறாங்க ஒய்ஃபை சந்தேகப்படுறது, சுத்தி இருக்கிறவங்கள சந்தேகப்படுறது, என் சாப்பாடுல விஷம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றது. இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க வெளியே போகும்போது அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வெளியே வராங்கன்னா, நான் எப்ப வெளியே போனாலும் அவ வெளியே வரா, அவ என்ன எப்ப பார்த்தாலும் டென்ஷன் பண்றதுக்கு, என்ன ட்ரிகர் பண்றதுக்குன்னே தான் அவ வெளியே வர்றா அப்படின்னு சொல்றது. சோ இந்த பிரச்சனைனால அவங்களுக்கு இப்ப குழந்தைங்களே சில பேர்த்துக்கு ஸ்கிசோஃப்ரெனியா வருது. சோ அந்த குழந்தை முன்னாடி நல்லா படிச்சுட்டு இருக்கும், இப்ப சரியா படிப்பு வராது, ஸ்கூலுக்கு போகாது. பெரியவங்களா இருந்தாலும் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தவங்க தனிமையை தான் அதிகமா விரும்புவாங்க, தனியா உட்காந்துக்கிறது, சரியா சாப்பிடாம இருக்கிறது, ஏன்னா சாப்பாடுல ஏதோ வைக்கிறாங்கன்ற டவுட் அவங்களுக்கு இருக்கும். தென் வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் நம்ப மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா எழுதிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் கீழே இருக்கிற குப்பையெல்லாம் பொறுக்கி வைக்கிறது. எதுக்கு பொறுக்கி வைக்கிறேன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க, எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பரை பொறுக்கி வைக்கிறது. சிலர் வெளியே இருக்கிறது எல்லாத்தையும் பாட்டில் கேப்ஸ், ரேப்பர் யூஸ் பண்ணி போட்ட ரேப்பர் அதெல்லாம் எடுத்துட்டு பீரோல வச்சிருப்பாங்க. வீடு சுத்தமா இருக்காது. சமையல் நல்லா செஞ்சுட்டு இருந்தவங்க இப்ப அவங்களால செய்ய முடியாது. ஆபீஸ்ல நல்லா போயிட்டு வருவாங்க, இப்ப ஆபீஸ்ல இருக்கிறவங்க என்ன பத்தி பேசுறாங்க, என் பாஸ் கிட்ட போட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி வேலை மாறிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு எக்கனாமிக்கலி நிறைய பிரச்சனை வரும். நாளடைவுல அவங்களுக்கு மூளையோட செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு சரியா வேலைக்கும் போக மாட்டாங்க, வீட்லயே இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. இது ரொம்ப தீவிரமா போகும்போதுதான் வீட்டை விட்டு சில பேர் போயிடுவாங்க. போயிட்டு எங்க போறோன்னே தெரியாது. மிஸ்ஸிங் பர்சன்ஸ் நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா மனசிதைவு நோய் இருக்கும், வீட்டை விட்டு காணாம போயிடுவாங்க. அப்புறம் நம்ம தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கும்.
நீங்க சொல்லும்போது லைக் எனக்கு 3 ஃபிலிம் தான் டாக்டர் எனக்கு கண்ணுக்கு வருது. நீங்க சொல்ற மனச்சதை வந்து எக்ஸாக்ட்லி அந்த 3 ஃபிலிம் தான். ஆமா, அதுல வரும். நிறைய பிலிம்ஸ்ல அதை அக்யூரேட்டா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. ஓகே. இப்ப அதுவும் ஏன்னா சில பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. எகைன் நான் சொன்னது இந்த குரல் சொல்லாத அப்படின்னு சொல்லும், அதனாலயே சொல்லாம இருப்பாங்க. பட் எனிவே அது தீவிரமா போகும்போது நம்மளுக்கு தெரியதான் போகுது. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்க முன்ன மாதிரி இல்ல, வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிப்பட்டு இப்ப கொஞ்சம் சீக்கிரமாவே கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மூவிஸ்ல நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. ஆக்சுவலி மூவிஸ் பார்க்கும்போது அது சும்மா அப்படின்னு தான் நினைச்சோம். நீங்க சொல்லும்போது ஓ அது ரியாலிட்டி தான் இருக்கு அப்படின்றது. அவங்கள பொறுத்தவரையில அது ரியல். ஓகே. அந்த குரல் ரியல். சாப்பாடுல விஷ வைக்கிறது ரியல். பிகாஸ் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டா அவங்களுக்கு கசக்குது. ஓகே. ஏன் கசக்குது? அப்ப அதுல யாரோ ஏதோ கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இதனாலயே அவங்களுக்கு சர்க்கரையே வரும். பிகாஸ் சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போது கசக்குது, அதனால கசக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சர்க்கரையாலேயே சில பேர் சாப்பிடுவாங்க, அதனால டயபெட்டிஸ் வரும். சோ இந்த மாதிரியும் சில பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. டாக்டர் இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கமே வரலைங்க, நைட் எல்லாம் என்னால தூங்க முடியல, பிறந்து படுத்துட்டு இருப்பாங்க. சோ அது எதனால டாக்டர் ஏற்படுது? அதுவுமே ஒரு மனசார்ந்த நோய் தானுங்களா? தூக்கமின்மைக்கு நிறைய காரணம் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பெரியவங்க, அவங்களுக்கு வந்து நைட் அடிக்கடி எந்திரிச்சு பாத்ரூம் போற மாதிரி இருக்கும், அதனால தூக்கம் வராது. சோ அவங்களுக்கு பிரச்சனை வந்து இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் தானே தவிர தூக்கம் பிரைமரியா அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகல. பட் சில பேருக்கு மெயினா தூக்கமே வரல, அது மட்டும்தான் இருக்கும், வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் காரணம் ஸ்ட்ரெஸ். ஏன்னா தூக்கமின்மைங்கிறது ஒரு சிம்டம். சிம்டம் தான், அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு காமிக்குது, உடம்பே நம்மளுக்கு காமிக்குது. சோ அது எதனால வருதுன்னு பார்க்கணும். இப்ப தூக்கம் இல்லாம இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது சமீபமா மனசை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கா, உடம்பு ஏதாவது முடியாம போச்சா, முன்ன மாதிரி அவங்களால வேலை செய்ய முடியறது இல்லையா, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்களா, அடிக்கடி அழுகுறாங்களா, ஏன் நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா, அப்படிலாம் இருந்ததுன்னா டிப்ரெஷன் இருக்கலாம். இதே தூக்கமின்மை வந்து நம்மளுக்கு இந்த எண்ணெய் சுழற்சி நோயிலையுமே இருக்கும். திருப்பி இந்த என்ன பண்ணுவாங்க, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அதுக்கு எக்ஸஸ் டைம் எடுத்துப்பாங்க. வீட்டை கிளீன் பண்றது, போனை கிளீன் பண்றது, லேப்டாப்பை கிளீன் பண்றது, பொருளை வந்து பாத்திரத்தை கழுவுன பாத்திரத்தையே திருப்பி கழுவுறது, துவைச்ச பாத்திரத்தையே துவைக்கிறது. சோ அதெல்லாம் செய்யறதுனால எண்ணெய் சுழற்சி நோயில தூக்கம் இல்லாம இருக்கும். இதுவே இந்த மனசிதைவு நோய்ங்கிற ஸ்கிசோஃப்ரெனியால என்ன ஆகும்னா நைட் எல்லாம் அவங்க வந்து ஏஞ்சி நடந்துகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் வாய்ஸஸ் டிஸ்டர்ப் பண்ணும். ஓகேங்களா? சில பேர் இந்த வாய்ஸஸ் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அடிக்கடி பாட்டு கூட ப்ளூடூத்ல கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த வாய்ஸை ட்ரவுன் அவுட் பண்றதுக்காக கேட்டுட்டு இருப்பாங்க. பதட்டத்திலையும் ஆங்ஸைட்டிலையும் தூக்கம் வராது. நைட்டு தூங்கினா ரேசிங் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்றது, நாளைக்கு காலையில என்ன பண்றது, இது இப்படி அடிச்சுன்னா என்ன பண்றது, அந்த மாதிரியான தாட்ஸ் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அதனால அவங்களுக்கு தூக்கம் வராது. அண்ட் இன்னொரு முக்கியமான காரணம் ஆல்கஹால் யூஸ். எல்லா பக்கமும் இருக்கு. ஆல்கஹால் யூஸ் பண்ணா தூக்கம் வராது. அது நம்மளுடைய ஸ்லீப் ஆர்கிடெக்சரையே அஃபெக்ட் பண்ணும். நிறைய பேரு தண்ணி அடிச்சுட்டு தூங்கிடுவேன், நல்லா தூங்கிடுவேன், தண்ணி அடிக்காத அன்னைக்குதான் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஆல்கஹால் ஸ்லீப் தான் டிஸ்டர்ப் பண்ணும். அதே மாதிரி ஸ்மோக்கிங் வந்து ஸ்டிமுலண்ட், நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தூண்டிதான் வரும். சோ அதனாலயும் தூக்கம் வராது. டொபாக்கோ வந்து நம்மளுக்கு இதுல மட்டும் இல்ல, எல்லா ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ, ஹான்ஸ் யூஸ் பண்றது, கூலிப் யூஸ் பண்றது, வெத்தலை பாக்கு போடுறது, மூக்குப்பொடி போடுறது, இது எல்லாமே தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இப்ப எல்லாருமே நம்ம ஒருத்தர் விடாம பண்றது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி போன் பாக்குறோம். எவ்ரிஒன் கண்டிப்பா போனை பாக்குறோம். சோ அந்த போன்ல இருந்து வர அந்த லைட்ஸ் வந்து நம்மளுடைய மெலட்டோனின் செக்ரேஷன் அஃபெக்ட் பண்ணும். அதனால நம்மளுக்கு ஸ்லீப் சைக்கிள் மாறிடும். அந்த மெலட்டோனின் வந்து வெளிச்சம் இருக்கும்போது கம்மியா சுரக்கும், இருட்டானதுக்கு அப்புறமா நம்மளுக்கு நார்மலா அதிகமா சுரக்கும். பட் நம்மளுக்கு இந்த போன் லைட் எக்ஸ்போஸ் ஆகுறதுனால அந்த மெலட்டோனின் செக்ரேஷன் தள்ளி போகும். ஸோ நார்மலா நம்மளுக்கு ஒரு 10 to 6 வர வேண்டிய தூக்கம் அந்த டைம் டிஸ்டர்ப் ஆகி தள்ளி போகலாம். இதுவே பெரியவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி டிமென்ஷியா, ஞாபக மறதி நோய் இருக்கும்போது நைட்ல அவங்களுக்கு மனக்குழப்பம் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ அந்த டைம்ல அவங்க வந்து அங்க யாரோ நிக்கிறாங்க, இங்க என்ன கூப்பிடுறாங்கன்னு சொல்றது, அப்படி வீட்டை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுவாங்க, நடந்துகிட்டே இருப்பாங்க. அதனாலயும் அவங்க நைட்டு தூங்க மாட்டாங்க. மன எழுச்சி நோயின்னு ஒண்ணு இருக்கு, மேனியா. அதுல வந்து பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதிகமா பேசிட்டே இருக்கிறது, அதிகமா ட்ரெஸ் மாத்திக்கிட்டே இருக்கிறது, அதிகமா குளிக்கிறது. இந்த பேனியா இருக்கிறவங்க நைட்டெல்லாம்
சில பேர் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு அடிக்கடி குளிச்சு ட்ரெஸ் மாத்திக்கிட்டே இருப்பாங்க, பயங்கரமா மேக்கப் பண்ணுவாங்க, நைட்டு தான் பயங்கரமா சாமி கும்பிடுவாங்க. ஸோ ஃபோன் பண்ணி பேசுறது, அந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் பேசுறது, சோஷியல் மீடியால நிறைய போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறது, இது எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. இன் அடிஷன் டு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்க்கு அதுவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்கு, இன்னும் நிறைய காரணம் இருக்கு. இப்போ நார்மலா சில பேருக்கு கொரட்டை வரும்ல, கொரட்டனாலையும் தூக்கம் வராது. சோ எதனால அவங்களுக்கு தூக்கம் வரல அப்படிங்கறது, அவங்களுக்கு தூக்கம் வருது இல்லைங்க, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வர்றது இல்ல. தூக்கம் வராது. ஆக்சுவலி அவங்க தான் நம்மளுக்கு கூட்டிட்டு வருவாங்க, இவங்க வர மாட்டாங்க, நான் அவங்களுக்கு தெரியாது. சோ என்ன காஸ்ட்னு பார்த்து நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்ணணும். அது இல்லாம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஃபார்மசியில போயிட்டு மாத்திரை வாங்கி போட்டுட்டு இருப்பாங்க. அது ஆல்ரெடி இருக்கிற தூக்க பிரச்சனையோட சேர்த்து ஒரு பென்சோடைசபின் அடிக்ஷனையும் இந்த தூக்க மாத்திரை அடிக்ஷனையும் புதுசா கொண்டு வந்தோம், இருக்கிற பிரச்சனையில இன்னொன்னு ஆயிடும். சோ அந்த மாதிரி தூக்கம் பிரச்சனை வந்தது அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பண்ணினா இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த காசஸ்லாம் இருக்கு அப்படின்னா கரெக்டான டியூரேஷன் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா சரியாயிடும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஆனா அவங்க இந்த மாதிரி பென்சோடைசபின்ஸ் அவங்களே போய் ஃபார்மசியில வாங்கி சாப்பிடுறாங்கன்னா அது அடிக்ஷன் தான். சிலர்லாம் 5 மாத்திரை ஆரம்பிப்பாங்க, 10 மாத்திரை போயிடும், விடவே முடியாது அவங்கனால. போடக்கூடாது டேப்லெட்ஸ் எதுவுமே வித்தவுட் கன்சல்டிங் டாக்டர் அவங்க போடக்கூடாது. ஓகேங்க டாக்டர். ஓசிடி அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னா என்னங்க டாக்டர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, ஓசிடினா ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், தமிழ்ல எண்ண சுழற்சி நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எண்ணம் அது நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனாலும் நம்ம மைண்ட்ல திருப்பி வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அவங்க வந்து பாத்திரத்தை கழுவி முடிச்சுட்டாங்க, எடுத்து வச்சுட்டாங்க, ஆனா அவங்களுக்கு இல்ல நான் சரியா கழுவல, இன்னும் அதுல அழுக்கு இருக்கு அப்படின்னு தோணும். திருப்பியும் கழுவுவாங்க, வச்சிருவாங்க, மறுபடியும் அந்த டவுட் வரும். அந்த டவுட் வந்து அவங்க அந்த பாத்திரத்தை கழுவலன்னா பதட்டம் அதிகமாயிட்டே போகும். சோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக அப்ப பாத்திரத்தை கழுவுனா எனக்கு ஆங்ஸைட்டி கம்மி ஆயிடுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கழுவுவாங்க. சிலர் வந்து அடிக்கடி போயிட்டு அப்பதான் பூட்டிட்டு வந்திருப்பாங்க, ஒரு 10-20 வாட்டி போய் செக் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அடிக்கடி கை கழுவுறது, எக்கச்சக்கமா கை கழுவிக்கிட்டே இருக்கிறது, குளிச்சா 1 மணி நேரம் குளிக்கிறது, 2 மணி நேரம் குளிக்கிறது. இப்ப கோவிட் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஓசிடி ரொம்ப அதிகமாயி என்ன பண்ணாங்க, இன்னும் சில பேர் அதெல்லாம் பண்றாங்க. வீட்டுல இருக்கிறவங்க வெளியே போயிட்டு வந்தாலும் அவங்கள குளிச்சுட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து சானிடைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே விடுவாங்க. சோ திருப்பி ஒரு வேலையை அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னா எண்ண சுழற்சி நோய் இருக்கு. அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்து வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஆனாலும் திருப்பி வரும், அவங்க லைஃபை டிஸ்டர்ப் பண்ணும். இதுல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அதிகமா டிஸ்டர்ப் ஆவாங்க, பிகாஸ் அவங்களும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடிக்கடி சண்டெல்லாம் வரும். டாக்டர், இப்ப என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தா சைக்காட்ரிஸ்ட பார்க்கணும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தா சைக்காலஜிஸ்ட பார்க்கணும் டாக்டர்? ஓகே, எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ஆரம்ப ஸ்டேஜ்ல ரொம்ப மைல்டா இருந்ததுன்னா சைக்கோ தெரப்பியே போதும். ஓகே, அது சைக்காட்ரிஸ்டும் தரும், சைக்காலஜிஸ்டும் தரும். பட் ஒன்ஸ் நான் சொன்ன மாதிரி தீவிரமா ஆயிடுச்சு அப்படின்னா சில பேர் பாத்தீங்கன்னா சிவியரா அவங்களுக்கு வந்து சூசைடல் ஐடியாலாம் இருக்கும். ஓகே, சிலர் ஃபேமிலியை பிரிஞ்சிருப்பாங்க, ஃபைனான்சியல் லாஸ் இருக்கும், பட் ஸ்டில் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர மாட்டாங்க. ஒன்ஸ் அந்த ஸ்டேஜ்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம மெடிசன்ஸும் சேர்த்தி போட்டாதான் அவங்களுக்கு நல்ல ரெக்கவரி இருக்கும். பிகாஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு வந்து டிசீஸ் கியூர் பண்ற டியூரேஷன் அதிகமாகும். ஸோ ஆரம்பத்திலேயே வந்துட்டாங்க அப்படின்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அப்பவே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி மைல்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங்கே போதும், மெடிசன் தேவையே இல்லை. பட் ஒன்ஸ் அது வந்து ஒரு மாடரேட் டு சிவியர் லெவல் போயிருச்சு அப்படின்னா நம்ம மெடிசன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்க டாக்டர். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இந்த லவ் ஃபெயிலியர்னு ஒண்ணு இருக்குங்க டாக்டர். அப்படி இருக்கும்போது அதனால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கு, அதனால நிறைய சூசைட் வரையும் போற கேசஸ் எல்லாம் உண்டு. அது எதனால அப்படி ஆகுதுங்க டாக்டர்? அது யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க சொன்னீங்கன்னா. எஸ், இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எகைன் இந்த சோஷியல் மீடியா யூஸ் அவங்களுக்கு வந்து பிறந்ததுல இருந்தே இருக்கு. ஸோ அது நம்மளுடைய பிரெயினோட வயரிங்கையே மாத்துது, நம்மளுடைய இம்பல்ஸ் கண்ட்ரோலை வந்து அது அஃபெக்ட் பண்ணுது. எதுவா இருந்தாலும் எனக்கு இப்பவே வேணும், உடனே வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எமோஷனல் ரெகுலேஷன் அவங்களுக்கு குறைவா இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் சின்ன வயசுல கோவம் வரும், வேற வழி இல்ல அடக்கிப்போம், அப்பா அம்மா சொன்னா ஓகே அப்படின்னு. பட் இப்ப வந்து டக்குன்னு அவங்க கோவப்பட்டுருவாங்க, பேசிடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி 4 விஷயங்களையும் யோசிச்சு சாதக பாதகத்தை எல்லாம் யோசிச்சு நம்ம செய்வோம். அதுவும் கொஞ்சம் கம்மியாயிட்டு வருது பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா யூஸ். ஸோ அதனால இப்ப நான் சொன்னேன் இந்த எமோஷனல் ரெகுலேஷன் குறைஞ்சிருச்சு அவங்களுக்கு.
இம்பல்ஸ் கண்ட்ரோல் போயிருச்சு. அப்ப என்ன ஆகுது, எகெயின் வித் சோஷியல் மீடியா அவங்களுக்கு அதுல ஒரு ரோல் மாடல் இருக்கும். இதுன்னா இப்படிதான் அப்படின்னு அவங்க ஒரு இருக்காங்க, அவங்கள மனசுல ஒரு இமேஜ் இருக்கு. சோ அது பாதிக்கும் போது அவங்கனால தாங்க முடியறது இல்ல. பிகாஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவன் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், அப்புறமும் இப்படி பண்றான், பிரச்சனையே கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது தான். எது நம்ம உடனே செய்யணுமோ உடனே செய்யணும், எது வேண்டான்னு சொல்லணுமோ வேண்டான்னு சொல்லணும், நோ சொல்லி பழகணும், வளர்த்தணும். அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து டக்குன்னு தவறான முடிவு எடுக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். எவ்வளவுக்கு எவ்வளவு பேரண்டல் சூப்பர்விஷன் குழந்தைங்களுக்கு இருக்கோ, சோசியல் மீடியாவை எவ்வளவு மானிட்டர் பண்றாங்களோ பேரண்ட்ஸ், அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த மாதிரி விஷயங்கள் கம்மியாகும். ஓகேங்க டாக்டர். மனநல பிரச்சனைகளுக்கு உண்டான காரணங்கள் என்னன்னு டாக்டர்? ஓகே, நிறைய காரணம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனட்டிக்ஸ், ஸ்ட்ராங்கா ஜெனட்டிக்ஸ் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்கும். இப்ப அவங்களுக்கு ரத்த சம்பந்தத்துல அப்பா வகையில அம்மா வகையில யாராவது என்ன இருக்கலாம், அவங்களுக்கு மனநல பிரச்சனை இருக்குன்னா இவங்களுக்கு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. பட் ஃபேமிலியில வந்து மென்டல் இல்னஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வரணுங்கிறது அவசியம் கிடையாது. பிகாஸ் இப்ப நம்ம நிறைய பேர் பாக்குறோம், 2 பேர் வகையிலயும் தாத்தா பாட்டி முப்பாட்டை அவங்க வகையில கூட மென்டல் இல்னஸ் இல்ல, ஆனா இந்த பர்சனுக்கு வருது. சோ அது ஒரு ப்ராபபிலிட்டி தான். அது ஒண்ணு ஜெனட்டிக்ஸ். தென் அவங்களுடைய வளர்ந்த சூழல், அவங்க வீட்டு அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது. இப்ப நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலியா இருக்காங்க, நிறைய பேரு ஆல்கஹால் யூஸ் இருக்கும், அப்பா அம்மா அடிக்கடி சண்டை போடுறது, வேற ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆயிருக்கிறது, 2 பேருமே வேலைக்கு போறாங்க. நிறைய ஃபேமிலியில அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போறாங்க. சோ வீட்டுல குழந்தைங்களை பாத்துக்கிற டைம் குறையுது, தனியா இருக்காங்க, நிறைய தனியா இருக்காங்க. சோ அந்த சமயத்துல என்ன ஆகுது, தவறான பழக்கங்கள் வருது, தவறான ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. சோ அதனாலயும் அவங்களுக்கு வரலாம். இல்ல சில விஷயத்துல பேரண்ட்ஸ் டைவர்ஸ் ஆயிருக்கலாம், செப்பரேட் ஆயிருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. பட் இது எல்லாமே இருந்தாலும் வரணுமானா இல்ல, அதுக்கு நம்மளுடைய சுபாவமும் ஒரு காரணம். சிலர் என்ன நடந்தாலும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சிலர் ரொம்ப சின்ன மார்க் ஒண்ணு கம்மியா இருக்கும், ஒரு 10 மார்க் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். இல்லைன்னா வேலையில யாராவது ஒருத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். பட் அதுக்கே அவங்களுக்கு வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் வரும். சோ சுபாவமும் காரணம். ஒரு மனநல மருத்துவரா நீங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க டாக்டர்? ஓகே, சில பேருக்கு கவுன்சிலிங்கே போதும். ஸோ கவுன்சிலிங் தேவைப்படுறவங்களுக்கு கவுன்சிலிங் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் மேரிட்டல் கவுன்சிலிங் அதுக்காக வராங்க. அப்புறம் ஒரு மாடரேட் டு சிவியர் இல்னஸ் வந்துருச்சு, அது டிப்ரெஷன் ஆகட்டும், ஸ்கிசோஃப்ரெனியாவாகட்டும், ஆங்ஸைட்டி ஆகட்டும், அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் தேவைப்படும். அது எவ்வளோ நாளுக்கு கொடுக்கணுமோ அவ்வளோ நாள் மட்டும் கொடுத்தா போதும். இப்ப சில பேர் நினைச்சுக்கிறாங்க மனநல மாத்திரை சாப்பிட்டா வந்து அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், லைஃப் லாங் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும், லிவர் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னுலாம். அப்படிலாம் இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டியூரேஷன் சாப்பிடுற மாதிரி இருக்கும். அது அவங்களுடைய நோயை பொறுத்தது. எல்லாரும் ஒரே மாதிரி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு கிடையாது. சில பேர்த்துக்கு ஒரு 10 days போட்டாலே சரியாயிடுவாங்க, சில பேர்த்துக்கு 6 months ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்க ஸ்மோக் பண்றாங்க, இல்ல இந்த கூலிப் போடுறாங்க, ஹான்ஸ் போடுறாங்க, ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க, இல்ல கஞ்சா எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் ஒரு 6 months ட்ரீட்மெண்ட்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். பிகாஸ் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ இந்த போதைப் பொருள்ல இருந்து தள்ளி இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு அதுல கான்ஃபிடென்ஸும் வரும். ஓகே, ஸோ அது ஒரு 6 மாசம் இருக்கும்போது அந்த செயினையும் நம்ம பிரேக் பண்ணலாம், அந்த கிரேவிங் நல்லாவே அவங்களுக்கு கம்மியாயிடும். அவங்களுக்கு கொஞ்ச நாள் தொடர்ந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மனசிதைவு நோய்க்கும் நம்ம வந்து மற்ற நோய்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான நாள் கொடுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். பட் எல்லாமே அந்த சர்டன் டியூரேஷனுக்கு அப்புறமா நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து குறைச்சி நிப்பாட்டிக்கலாம். பேஷண்ட்டை பொறுத்து அவங்களுக்கு என்ன இல்னஸ் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து, நம்ம கிட்ட எந்த ஸ்டேஜ்ல வர்றாங்கன்றத பொறுத்து. ஆரம்ப ஸ்டேஜ்லயே வந்துட்டாங்கன்னா கொஞ்ச நாள் மாத்திரை போட்டுக்கிட்டே ஸ்டாப் பண்ணிடலாம் அவசியப்பட்டா. இல்லைன்னா கவுன்சிலிங் தான் அப்படின்னா அதுவே போதும். கரெக்டா. இப்ப மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே எனக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல வந்து மேற்கொள்ளணும் டாக்டர்? ஹெல்தி ஃபுட், ஓகே, டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும், சோஷியல் மீடியா யூஸ் கம்மி பண்ணணும், எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணணும், கொஞ்சம் இந்த காஃபி, டீ, ஆல்கஹால், எல்லா சப்ஸ்டன்ஸ் யூஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. காஃபி டீயே சில பேர் அதிகப்படியா எடுக்கிறதுனாலே ஆங்ஸைட்டி வரும் அவங்களுக்கு, திருப்பி எடுப்பாங்க, திருப்பி ஆங்ஸைட்டி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஸ்மோக் பண்ணும்போதும் அதுவும் நம்மளுக்கு ஆங்ஸைட்டி காஸ் பண்ணலாம், டிப்ரெஷன் காஸ் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டன்ஸ் யூஸும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்ததுன்னா சைக்கட்ரிக் இல்னஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.
டாக்டர் இவ்வளவு நேரம் சிம்பிளா புரியுற மாதிரி மனநலம் சார்ந்த நோய்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டையும் அது எதனால வருது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. எங்க வியூவர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர். ரொம்பவும் நன்றிங்க டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. இவ்வளவு நேரம் மனநலம் சம்பந்தப்பட்ட நோய்களை பற்றியும் அதற்கு உண்டான விளக்கங்களையும் நாம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் எழிலரசி. நன்றி.